ஹாய். ஐ எம் வினோத். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல வந்து நம்ம வந்து எப்படி ஹேப்பியா வாழலாம்? எந்த ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமும் பண்ணாம, நமக்கு என்ன பிடிக்குமோ அத எப்படி பண்ணலாம்? நமக்கு என்ன தேவைங்கிறது நம்மளால எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? நம்ம எதெல்லாம் நம்மளோட லைஃப்ல மிஸ் பண்றோமோ, அதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணக்கூடாது? இதெல்லாமே நம்ம பண்ணணும். அதுக்காக இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருமே வந்து வி ஆர் காட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம காட் சைல்டுங்கிறது முன்னாடி வி ஆர் நேச்சர் சைல்டு. நம்ம எல்லாருமே வந்து இயற்கையோட பசங்க. நீங்க ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. என்ஜாய் பண்ணுங்க. பச்சை பச்சையா இருக்கா பாருங்க. ஒரு ஒரு ரஷ்ஷா ஒரு சிட்டில இல்லாம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு என்னைக்கு எப்பலாம் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ, அப்பலாம் போயிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ போய் பாருங்க. விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அந்த காத்த வந்து சுவாசிங்க. உங்க உங்க மேல படுற அந்த காத்த வந்து ஃபீல் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களால வெளிய போக முடியலனா கூட பரவால்ல. உங்க மொட்டை மாடியிலயோ எங்கேயாச்சும் போயிட்டு நின்னு உங்க மேல வந்து இயற்கை காத்த வந்து சுவாசிங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பி கனெக்ட் வித் நேச்சர். நம்ம நேச்சரோட கனெக்ட்டா இருந்தாலே போதும். நம்ம எப்பவுமே ரொம்ப ஹேப்பியா இருக்கலாம். நம்ம மைண்ட் ரொம்ப பீஸா இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா வந்து, எப்பவுமே வந்து பாசிட்டிவா யோசிங்க. எல்லாத்துலயுமே சரி. என்ன நடந்தாலும் ரொம்ப பாசிட்டிவா யோசிங்க. மேரேஜ் இன்னும் ஆகலையா? ஓகே பரவால்ல. பாசிட்டிவா யோசிங்க. எல்லாம் நல்லதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு யோசிங்க. லவர் கூட பிரேக்கப் ஆயிடுச்சா? ஓகே பரவால்ல. பி பாசிட்டிவ். எல்லாம் நல்லதுக்குன்னு யோசிங்க. கொஞ்ச நாள் ரொம்ப ஹேப்பியா, தனியா, ஜாலியா இருக்கலாம்னு யோசிங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் நமக்கு செட் ஆகல. நம்ம கூட வந்து அவ்வளவா பேச மாட்றாங்க. நம்ம நம்ம நான் பசங்க கூட வந்து மிங்கிளாவே முடியலன்னு யோசிக்கலாம். ஓகே பாசிட்டிவ். அதுல என்ன நல்லது இருக்குன்னு பாருங்க. மேபி உங்களுக்கு வந்து அவங்கலாம் உங்க டைப்பான பீப்பிள்ஸ் போல. நீங்க இந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு யோசிங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சரியா பேச முடியலையா? பேச ட்ரை பண்ணுங்க. பாசிட்டிவா யோசிங்க. அப்பா, அம்மா வந்து நீங்க என்ன பண்ணாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்களா? பரவால்ல. அவங்களா ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவாங்க. நீங்க வந்து உங்களோட எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணிக்கிட்டே இருங்க. லவ்வே செட் ஆக மாட்டா. பாசிட்டிவா யோசிங்க. லவ் செட் ஆனவன்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்க. ஆ ஓகே லவ் செட் ஆயிடுச்சு. பட் வந்து நம்ம லவர் வந்து நம்ம நோண்டுறாங்களா? பி பாசிட்டிவ். அவங்களால நம்மள தான் நோண்ட முடியும். பி பாசிட்டிவா இருங்க. குழந்தை இல்லன்னு நினைக்கிறீங்களா? பி பாசிட்டிவ். டெஃபினட்டா உங்களுக்கு குழந்தை வரும். எங்க அப்பா, அம்மாலாம் என்ன மதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பி பாசிட்டிவ். எங்க அப்பாலாம் என்ன மதிப்பாங்க. நீங்க மதிக்கிற மாதிரியான ஒர்க்க பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க மதிப்பாங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓகே. பி பாசிட்டிவ். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வேல்யூ புரியும்போது, அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பி பாசிட்டிவா இருங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா யோசிக்க பாருங்க. உங்க லைஃப் வந்து ஈவென்ச்சுவலாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாறும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். எதுலயுமே எல்லாத்துலயுமே பாசிட்டிவிட்டி பாருங்க. உங்கள ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க. நல்ல வேளை நம்ம யாருமே ஏமாத்தல. அவங்க தான் நம்மள ஏமாத்துனாங்க. ஓகே பாசிட்டிவா யோசிங்க. எதுவுமே பண்ணாம நான் வெட்டியா இருக்கேனே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கலாம். பாசிட்டிவா யோசிச்சுங்க. பாசிட்டிவா யோசிங்க. ஓகே ஏதாச்சும் பண்ணணும். ஓகே என்ன பண்ணலாம்? என்ன கத்துக்கலாம்? அப்படி யோசிங்க. உங்களோட லைஃப்ல வந்து ரிஸ்க் எடுக்க கத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து ரிஸ்க்லாம் பெரிய ரொம்ப ரிஸ்க்லாம் நான் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு சில கால்குலேட் ரிஸ்க்காச்சும் எடுங்க. உங்க லைஃப் அப்போ ரொம்ப சுவாரஸ்யமா மாறும். ரொம்ப ஹேப்பியா மாறும். மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. நமக்கு எப்ப எது வரும், எங்க இருக்குன்னு சொல்லவே முடியாது. நமக்கு ஆனா வர வேண்டிய டைம்ல கரெக்ட்டா வரும். தெரிய வேண்டிய டைம்ல கரெக்ட்டா தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ரிஸ்க் எடுங்க. அட்லீஸ்ட் உங்களால பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்க முடியலன்னா கூட, சின்ன சின்ன கால்குலேட்டட் ரிஸ்க்காச்சும் எடுங்க. ஒரு ஜாப் பார்க்கணும். ஒரு ஜாப்ல நெக்ஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போகணும்னு யோசிங்க. நெக்ஸ்ட் எப்படி இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல போலாம். ஒரே கம்பெனில வந்து பெஞ்ச தேய்க்காம, கொஞ்சம் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பண்ணலாம். ஐய்யய்யோ! நான் என்ன பண்றது? எனக்கு இஎம்ஐ போகுதே. எனக்கு வந்து நெக்ஸ்ட் எப்படி சேலரி வரும்? நெக்ஸ்ட் ஜாப் போணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லா இடத்துலயுமே எல்லாருக்குமே எல்லா டைம்லயுமே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தேவைப்பட்டுன்னு தான் இருப்பாங்க. கான்ஃபிடென்ட்டா நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, யூ வில் கெட் சம்திங் ஃப்ரூட்ஃபுல். ஓகேவா? அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கங்க. அப்படி இல்லையா, ஐயோ! நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். அந்த பொண்ணுகிட்ட போய் நான் பேசணும். பட் ஆனா பேச பயமா ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்காம லட்டு சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. ரிஸ்க் எடுங்க. என்னவா வேணா இருக்கட்டும். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, நீங்க அந்த ஒரு விஷயம் பண்ணாம இருக்கீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. மேபி ஆனா பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா யூ யூ கெட் சம்திங். மைண்ட்ல வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே பேசுங்க. யாருன்னே தெரியாதவங்களா இருந்தாலும் பரவால்ல. பேசுங்க. ஜஸ்ட் பேசி ஏதாச்சும் பேசி கான்வர்சேஷன பில்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எங்கருந்து வரீங்க? அந்த மாதிரி. ஜஸ்ட் உம்முன்னு வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே மாற போறதில்ல. சொல்ல முடியாது. ஏன்னா, நம்ம லைஃப்ல வர்ற ஒவ்வொரு பீப்பிளும் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வராங்க.
அவங்களால நம்ம லைஃப் எங்க வேணா எப்படி வேணா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து எல்லார்கிட்டயுமே பேசுங்க. சும்மா வந்து அப்படின்னு இருக்காதீங்க. ஸ்மைலோட பேசுங்க, அழகா பேசுங்க, நல்லதா பேசுங்க, நல்லதே நடக்கும், நல்லதா நினைங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்க லவ்வரா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தேவை? அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன தேவையோ, கொஞ்சம் வந்து உங்களோட பாஸ்ட் பத்திலாம் பேசுங்க. நம்ம எப்படிலாம் இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், இத பத்தி பேசுங்க. இந்த மாதிரி வந்து உங்க லைஃப வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட லைஃப வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஹாப்பியா கொண்டுகிட்டு போறதுக்கு இது ஒரு நல்ல வழியா இருக்கும். முக்கியமான விஷயம், உங்களோட டைம வந்து எல்லாருக்குமே குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 100 ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் டைம குடுக்கணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்காக இருக்காங்க, உங்களுக்காக பண்றாங்கன்னா கூட ஓகே. நீங்க அவங்களுக்கு டைம் குடுக்கலனாலும் அவங்க உன்ன தப்பா நெனச்சுக்காம இருக்காங்கன்னா, ஹி இஸ் த பெர்சன், சி த பெர்சன், வாட் எவர் இட் இஸ். யாராவது வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும்போது நீங்க சரி ஓகே நீ படிடா அப்படின்னு சொல்றவன் தான் உங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான். வாடா மூவிக்கு போலாம், நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம் எல்லாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் அரியர் வச்சு எழுதிக்கலாம். அந்த மாதிரி சொல்றானா நீங்களே பார்த்துங்க. இது பண்றதுனால வந்து உங்க லைஃப் வந்து ஹாப்பியா இருக்குமா? இல்ல வந்து ஃபாலிங் டவுன் ஆகுமான்னு உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க அத யோசிங்க கொஞ்சம். எல்லா டைமும் வந்து இது வந்து அப்ளிகபிள் இல்ல. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட்டா வந்து உங்களோட டைம எடுத்துக்கங்க. உங்களுக்கு உங்க டைம எடுத்துக்கங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு உங்க டைம எடுத்துக்கணும். உங்க கூட பேசுங்க, உங்க கூட பழகுங்க. இந்த மாதிரி. அத விட்டுட்டு போய் நீங்க மத்தவங்களுக்கு டைம் குடுத்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு அன்வான்ட் ஒரு விஷயம் தான். குழந்தைங்க கிட்ட போயிட்டு ஒரு கிளிகிளிப்ப வந்து நம்ம வந்து ஆட்டும்போது, எதுக்குன்னே தெரியாம ஸ்மைல் பண்ணும், சிரிக்கும். நமக்கு அத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே ஒரு வயசானவங்க கிட்ட போயிட்டு நம்ம இத ஆட்டுனோம்னா, அவங்க சிரிக்கவும் மாட்டாங்க. நம்மள பார்த்து முறைப்பாங்க. ஏன்னா, நம்ம பேபிய பார்க்கும்போது, பேபியோட ஆரா வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப புதுசா இருக்கும். அந்த பேபிக்கு வந்து அந்த பேபிக்கு பொய் சொல்லவும் தெரியாது. ஏமாத்தவும் தெரியாது. அதுக்கு வந்து சிரிக்க தெரியும். அது ரொம்ப வந்து ஒரு மாதிரியா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பேபிஸோட வந்து விளையாட பாருங்க. ஒரு ஒரு கிட்ஸோட வந்து பேசுங்க. அவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளும் இங்கிருந்து தானே வந்திருக்கோங்கிறத வந்து யோசிங்க. அப்புறம் அனிமல்ஸ் கூட விளையாடுங்க. அதுங்க அவ்ளோ பாசமா இருக்கும். அதுங்க பாருங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாம வந்து அந்த அனிமல்ஸ்லாம் அவ்ளோ பாசமா இருக்கு. நம்ம குடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவங்க வந்து அவங்களே வந்து நமக்கு வந்து லவ்வ குடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரீட்ல போறீங்கன்னா கூட, ஒரு டாகுக்கு ஒரு பிஸ்கெட் போட்டீங்கன்னா கூட, இந்த டாக் மறுநாள் நீங்க வந்தீங்கன்னா உங்கள பாக்கும். வாலாட்டும், வாலாட்டும். சரி இது எல்லாமே பாருங்க. அதுங்க எப்படி வந்து அவ்ளோ அழகா இருக்குங்க. அவ்ளோ வந்து அழகா வந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்து நமக்கு வந்து ஒரு லவ் குடுக்குறாங்க. பேபிஸ் உங்களுக்கு புடிச்ச மாரி, உங்களுக்கு புடிச்ச சாங்க வந்து பாடுங்க. வாய தொறந்து நல்லா பாடுங்க. யோசிச்சு ஃபீல் பண்ணி, நல்லா வந்து அத வந்து உள்வாங்கி பாடுங்க. இன்னும் முடிஞ்சா டான்ஸ் ஆடுங்க. உங்க பாடிய வந்து ஜஸ்ட் லைக் தட் மாரி போட்டுக்கிட்டு இல்லாம, அப்படியே வந்து பெட்ல போட்டுக்கிட்டு, இல்ல சோஃபால போட்டுக்கிட்டு இல்லாம, ஜஸ்ட் எழுந்து டான்ஸ் ஆடுங்க. உங்களுக்கு புடிச்ச சாங்க போட்டு நீங்க ரொம்ப டான்ஸ் ஆடுங்க. உங்களுக்கு புடிச்ச சாங்க வந்து பாடுங்க. ரொம்ப நல்லாருக்கும். இந்த ஒரு ஹேபிட் மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹாப்பினஸ இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதிகரிக்க முடியும். நல்லாருக்கும் அது பார்க்கறதுக்கே வந்து. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க? ஐய்யயோ! அப்படி பண்ணக்கூடாது. அப்படிலாம் யோசிக்காம, உங்களுக்கு புடிச்சத நீங்க பண்ணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி. சில பேருக்கு வந்து டிராயிங் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கும். சில பேருக்கு வந்து சிங் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கும். சில பேருக்கு டான்ஸ் ஆட ஆசையா இருக்கும். ஆனா, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? அதுக்காக வந்து அவங்க அவங்களோட ஹாப்பினஸ வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அப்படிலாம் வச்சுக்காம, உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ அத பண்ணுங்க. தைரியமா பண்ணுங்க. உங்ககிட்ட இல்லாதத பத்தி நீங்க வந்து யோசிச்சு, ஓவர் திங்கிங் பண்ணி, ஒரு சேடா இல்லாம, உங்ககிட்ட என்னலாம் இருக்கோ, அத எல்லாமே நெனச்சு, யோசிச்சு, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. நான் வந்து அழகா ஸ்மைல் பண்றேன். எனக்கு வந்து நல்லா கண்ணு தெரியுது. ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் பாத்தீங்கன்னா, கண்ணு தெரியாம இருக்கிறவங்க இருக்காங்க. வாய் பேச முடியாம இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு காது கேட்காம இருக்கிறவங்க இருக்காங்க. ஹேண்டிகேப்பா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நல்ல வேள நம்ம அந்த மாதிரி இல்ல. பட் அவங்களால வந்து அவங்களோட லைஃப்ல வந்து நம்ம பண்ற ஒரு பேசிக்கான ஒரு வொர்க்க பண்றதுக்கே அவங்க வந்து அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ பி பிளெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட எதுவுமே இல்ல. நான் ஹேப்பியா இருக்கேன். எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு யோசிக்காம, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட இருக்கத்த வந்து நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணுங்க. உங்ககிட்ட என்னலாம் இருக்கோ அத நெனச்சு நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணுங்க. ஸோ உங்க லைஃப் இன்னும் ரொம்ப அழகா மாறும். டெய்லியும் ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏதாச்சும் புதுசா டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லியும் நம்ம ஜாப் போறோம், வீட்டுக்கு வரோம், டிவி பார்க்குறோம், இல்ல ஃபோன் யூஸ் பண்றோம். அப்படியே இல்லாம புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க.
ஒரு சேஞ்சுக்கு ஈவினிங் வந்து பார்க்குக்கு போங்க, ஒரு வாக் போங்க, ஒரு மார்னிங் வந்து சீக்கிரமா எழுந்துருங்க. பசங்கள கூப்பிட்டுக்கிட்டு போங்க, ஸ்கூலுக்கு போங்க. இல்ல பசங்க கூட ஒரு பார்க்குக்கு போங்க, விளையாடுங்க, ப்ளே பண்ணுங்க. ஒய்ஃப எங்கேயாச்சும் கூப்பிட்டுக்கிட்டு போங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து ஓனா டிசிஷன் எடுங்க. வாட் எவர் இட் இஸ். அது தப்பாவும் போலாம், ரைட்டாவும் போலாம். பட் நீங்க எடுங்க. அது தப்பா இருந்தாலும், ரைட்டா இருந்தாலும் பரவால்ல பார்த்துக்கலாம். ஏன்னா அது நீங்க எடுத்திருக்கீங்க அந்த முடிவ. பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் ஃபைன். நம்ம அதுலேருந்து எப்படி இருந்தாலும் நிறைய விஷயம் அது தப்பா இருந்தா நம்ம கத்துக்கிட்டு வரப்போறோம். ரைட்டா இருந்தா ஓகே ஃபைன். ஓகே நம்ம எடுத்துருக்கோம். நம்ம அதை விட்டுட்டு நம்ம அந்த முடிவ வந்து நம்ம ஒய்ஃப் கிட்டயோ, இல்ல நம்ம அப்பா, அம்மா கிட்டயோ குடுத்தோம்னா, அது வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் எதையும் கத்துக்கவும் முடியாது. நம்ம ஹேப்பியாவும் ஃபீல் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம அடுத்தவங்களோட நிழல்ல வந்து நின்னுகிட்டு தான் இருப்போம். அது லேர்னிங் நம்ம காலேஜ் முடிச்ச உடனே ஸ்டாப் ஆகாம, ஆஃப்டர் காலேஜுக்கு அப்புறமாவும் ஜாப் போகும்போதும் ஒரு புது புது விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு புது விஷயத்த வந்து நம்ம கத்துக்க இத வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கணும். வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஜஸ்ட் வந்து அத வந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. எதுவா வேணா இருக்கலாம். எனக்கு வந்து இப்போ 35 ஆயிடுச்சு. எனக்கு வந்து 30 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து சிங்கிங் கத்துக்கணும்னு ஆசைன்னா, ஓகே வாட் எவர் இட் இஸ் போய் கத்துக்கங்க. இல்ல கிட்டார் கத்துக்கணுமா போய் கத்துக்கங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து லேர்ன் பண்றதுக்கு என்னைக்கு வயசு வந்து ஒரு தடையே இல்ல. நினைச்சீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து இன்னுமே வந்து ஒரு மோர் வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. ஹாப்பியா பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, மத்தவங்க கூட வந்து உங்கள கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. மத்தவங்க வந்து பெரிய வீடு வாங்கிட்டாங்க, பெரிய கார் வாங்கிட்டாங்க. நம்மளால வாங்க முடியல. அந்த மாரிலாம் யோசிக்காம, அவங்க சூப்பரா பேசுறாங்க. நம்மளால பேச முடியல. அப்படிலாம் யோசிக்காதீங்க. கத்துக்கங்க. மத்தவங்கள வந்து எப்பவுமே வந்து மத்தவங்கள பார்த்து நம்ம வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில இது பண்ணாம, உங்களுக்கு என்ன வருமோ அத ட்ரை பண்ணுங்க. மத்தவங்கள வந்து பார்க்காதீங்க. எதுலயுமே வந்து மத்தவங்கள உங்க கூட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. வந்து ஏதாச்சும் வீடியோ போடுறாங்க, ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா, மத்தவங்க பார்த்து அவங்களது வந்து படிக்கணும், ஸ்க்ரோல் பண்ணணும், வீடியோ வந்து இது பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வருதான்னு பாருங்க. நீங்க ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணி ஏதாச்சும் பேசி போடுங்க. உங்களோட தாட்ட வந்து என்ன நீங்க யோசிக்கிறீங்கன்னு வந்து ஒரு ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ணி போடுங்க. ஒரு இன்டர்நெட்ல போடுங்க. என்ன என்ன நீங்க யோசிக்கிறீங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் மாரி மத்தவங்க வந்து ஏதோ மத்தவங்க போடுற கோப்பைய வந்து நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்ல. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வேணுமோ அத ட்ரை பண்ணுங்க. நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும்னு நெனைக்கிறோமா, பரவால்ல. ஜஸ்ட் லைக் தட் சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, அத வந்து எழுதி போடுங்க. இல்ல அத வந்து பேசி போடுங்க. அத வந்து கிரியேட் பண்ணுங்க புதுசா. ஸோ இது எல்லாமே தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். இது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா, உங்க லைஃப் வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகும். புது புது விஷயத்த வந்து நீங்க வந்து லைஃப்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி. தேங்க் யூ ஃபார் திஸ் வாட்சிங். ஓகே. பாய்.